நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 13, 2025 எங்களுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவருடைய சேவைகள் பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளிக்கூட அரசாங்க மேல்நிலை பள்ளியில் நீங்கள் போய் புதுப்பேட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலங்காரம் நுழைவாயில் மட்டும் இல்லை, ஒரு 16 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி நிறைய சேவை செஞ்சார் எங்கள் பள்ளிக்காக. அவர் பணி ஓய்வு பெற்ற பின்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கோபியனுடைய பொண்ணு எங்கள் அக்கா வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் 2 பிள்ளைங்களுக்கு 2 லேப்டாப் கொடுத்தாங்க. நேற்று ஈவினிங் தான் நாங்கள் ஃபோன் பண்ணி இந்த உதவி கேட்டோம். உடனடியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயப்பனுடைய மகளுடைய படிப்புக்காக கொடுத்துருக்காரு. அவருடைய சேவையை நான் நிறைய முறை பதிவு போட்டுனே இருக்கிறேன். நீங்கள் போய் கடவுளாக தான் எங்கேயும் தேடின்னு இருக்காதீங்க, அவரே கடவுளாக தான் தேடின்னு இருக்காரு. நான் என்ன சொல்லுவேன்னா, இருங்க கடவுள் ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்க தான் நாங்கள் கடவுளாக நான் நினைக்கிறது. ஏன்னா சொந்தமான எவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கும் அதனுடைய வழிகள் தெரியும். ஸோ அதுக்கு நிகராக சொல்ல வரும். அதனால் ஐயாவுடைய சேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் சும்மா எறும்பு மாதிரி ஒரு தூசி மாதிரின்னு வச்சுக்கலாம். இவருடைய சேவையை பாராட்டி நான் ஒவ்வொரு முறையும் பதிவு போடுறதுக்கு காரணம் விற்கிறாங்க பாருங்க, இவங்க தான். என்னுடைய பொண்ணுக்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப் கொடுத்தாங்க. போன வருஷம் நான் பதிவு கூட போட்டேன். இந்த வருஷம் ஃபீஸும் கட்டியிருக்காங்க என்னுடைய நேசிக்காவுக்கு. போன வருஷமும் கட்டினாங்க. ஸோ இது சொல்லக்கூடாது இல்லை, பெண் பிள்ளைகள் நல்லா படிச்சு சமுதாயம் அப்பதான் முன்னேறும். பெண் கல்வி சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் இது. ஏன்னா பாப்பாக்கு தெரியாது. நல்ல சினிமா. Thank you very much. I am Patsy.